10th standard Maths Chapter 2 Numbers in Sequence, Example 2.16 solve பண்ணலாம். Find the number of integer solutions of 3x congruent to 1 modulus of 15. ஸோ கொஷினில் ஒரு மாடுலஸ் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, மாடுலஸ் ரிலேஷன் கொடுத்துட்டு இதுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் இன்டீஜர் சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்னா, இன்டீஜர்னால் ஃபஸ்ட்டு என்ன நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? இன்டீஜர் அப்படின்னாலே நமக்கு தெரியும் 0, 1, 2, 3 பாசிட்டிவில், அடுத்தது -1, -2, -3. ஸோ அப்படி நெகட்டிவ் வேல்யூஸில் போயிட்டுருக்கோம். சரிங்களா? ஸோ அதான இன்டீஜர். இப்போ நீங்கள் இந்த கான்கிரண்ட் மாடுலோ ரிலேஷனை சால்வ் பண்ணி ஆன்சர் எக்ஸ் வேல்யூ வரும் இல்லைங்களா? எக்ஸ் வேல்யூக்கு ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இன்டீஜர்ஸ் வேல்யூ உங்களுக்கு ஆன்சராக கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எவ்வளோ நம்பர் ஆஃப் இன்டீஜர்ஸ் உங்களுக்கு சொல்யூஷனாக கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணலாம்னா 3x congruent to 1 modulus of 15 இருக்குது. இது டிவைட் அண்டு இது ரிமைண்டர், இது டிவைஸு. 3x அப்படி எழுதிக்கோங்க, ஈக்குவல் போடலாம். சரிங்களா? ஏன்னா கான்கிரண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் ஈக்குவல் போட போகிறேன். ஓகேவா? அப்போ இங்கே +1 இங்கே இருக்கிறது இங்கே -1ஆக மாறிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த டிவைஸர் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதணும். டிவைஸர் கூட ஏதாவது ஒரு சம் இன்டீஜர் வேரியபிள் ஆட் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு தான் நான் என்ன எடுத்திருக்கேன், கே எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், நமக்கு எக்ஸ் வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும் சொல்யூஷனில் இல்லையா? ஸோ இப்போது 3x மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. 15k -1 இங்கே வந்தால் +1ஆக மாறும். எக்ஸ் தானே நமக்கு வேணும். ஸோ எக்ஸ் மட்டும் இங்கே வச்சுட்டு 15k + 1/3 எழுதலாமா? இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 3 இங்கே வரும்போது டிவிஷனாக மாறும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, இந்த டினாமினேட்டரை நான் ரெண்டுத்துக்குமே பிரிக்கிறேன். 15k/3 + 1/3 இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி எழுதலாமா டினாமினேட்டர்ஸை? ஸோ x = 3 டேபிளை கேன்சல் பண்ணால் 5ஆ? x = 5k + 1/3. ஓகே, இப்போ பாருங்கள், எக்ஸுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் இன்டீஜர்ஸ் தானே சொல்யூஷனாக வர முடியும்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு 5k பார்ப்போம். ஆனால் கேக்கு பதிலாக இந்த இன்டீஜரில் ஏதாவது ஒரு நம்பர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 5ஓட மல்டிப்ளை ஆகி கண்டிப்பாக இதில் இருக்கிற இன்டீஜர்ஸ் தான் எனக்கு என்ன வரும், ஆன்சராக வரும். சரிங்களா? இப்போ நான் 1 கொடுக்குறேன்னா 5 × 1 5 வரும். இப்போ 2 கொடுக்குறேன்னு வச்சுக்கோ, 5 × 2 10. இப்போ அதுவே நெகட்டிவில் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, கேக்கு பதில் -1 கொடுக்குறேன்னா ஸோ இது ஃபுல்லாக -5ஆக மாறும். ஓகேவா? அப்போது 5kன்றது என்னது, கண்டிப்பாக நமக்கு இன்டீஜர் தான் அப்படின்னு நம்ம சொல்லிடலாமா? therefore 5k is an integer. பட் 1/3 கூட உட்காந்துருக்கு இல்லையா? ஸோ 1/3 எப்போவுமே என்னவாக இருக்க முடியாது, இன்டீஜர் வேல்யூவாக இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் 1/3 அப்படின்றதே ஃப்ராக்ஷன் இல்லையா? ஸோ ஃப்ராக்ஷன் வந்து இன்டீஜரில் வராது, அது தனி. சரியா? அப்படியும் இல்லைனா இப்போ இந்த 1/3 நம்ம டிவைட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, 0.333 போயிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ டெசிமல் பார்ட் ஆகிடுது, பாயிண்டில் ஆன்சர் வராதனால அப்போ அது கண்டிப்பாக என்னது, இன்டீஜர் கிடையாது. ஸோ எப்படி எழுதலாம், therefore 1/3 cannot be an integer. 1/3ன்றது இன்டீஜராக இருக்க முடியாது. ஈவன் தோ 5k வந்து இன்டீஜராக இருந்தாலும் 1/3ன்றது என்னவாக இருக்க முடியாது, இன்டீஜராக இருக்க முடியாது. ஸோ there is no integer solution. அப்போனா இந்த இதில் எக்ஸுக்கு இன்டீஜர் சொல்யூஷன் பாசிபிள் கிடையாது. ஓகே.